கடந்த 2021 தேர்தல் அப்ப 505 வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த திமுக அந்த ஆட்சியை பிடிச்சிச்சு. திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் கிடையாது, பொய் மாடல். குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் பணத்தையே அவங்க 4 வருஷமா அவங்க எந்த பெண்களுக்கு கொடுக்கல. மானிய விலையில ஸ்கூட்டி அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இந்த திமுக காரங்க நிப்பாட்டிட்டாங்க. இந்த அரசு வந்தோடனே அதை நிப்பாட்டிட்டாங்க. அதிமுக யாரையும் ஒதுக்கி வச்சு பாக்குற கட்சி இல்லைன்றத நான் ஆணித்தரமா அண்ணன் இப்ப நிரூபிச்சிருக்காரு. எடப்பாடியார் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணாரு. நம்மலாம் லைஃப்ல வண்டி ஓட்ட முடியுமான்னு இருந்தவங்க எல்லாம் ஒரு முதல் 20,000 கொடுத்தோம். நம்ம இன்னும் பண்ண போற தொழிலை வச்சு வட்டி இல்லாத கடன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து ஃபீஸ் கட்ட முடியாம வட்டிக்கு மேல வட்டி வாங்கி இப்படி கடன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுறது எல்லா பெற்றோர்களுக்குமே எல்லா மக்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அந்த 2 கட்ட தேர்தல் அறிக்கையும் அவங்க அடிச்சு விரட்டுற தேர்தல் அறிக்கையா தான் இருக்கு. வேணா சொன்னதை செய்யறது ஆட்சி அதிமுக ஆட்சி மட்டும்தான். அதிமுக இப்ப 2 கட்ட தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. இது பெண்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் பணத்தையே அவங்க 4 வருஷமா அவங்க எந்த பெண்களுக்கு கொடுக்கல. கடந்த 2021 தேர்தல் அப்ப 505 வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த திமுக அந்த ஆட்சியை பிடிச்சிச்சு. இந்த 505 தேர்தலில் ஒரு 5 தேர்தல் அறிக்கையை கூட அவங்க சரியா பின்பற்றல. அதை மக்களுக்கு போய் சேரவும் இல்லை. 1000 ரூபா கொடுக்கறது கேஸே 1150 ரூபா சொல்கிறான். 1000 ரூபா வச்சு கேஸ் வாங்குவோமா, வீட்டு பொருள் வாங்காம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் முடியாது. திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் கிடையாது, பொய் மாடல். ஆனால் எங்கள் கழக பொதுச்செயலாளர் மக்களோட மக்களாக எப்படி இருக்கணும்னு நினச்சி வருஷத்துக்கு 3 மானிய சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறன்னு அறிவிச்சிருக்காப்புல. அது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். பெண்களுக்கு 2000 ரூபா மாதம் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு 2000 ரூபா மாதம் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முத்தான திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு என் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நான் வாழ்கின்ற பந்தவடி மக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக யாரையும் ஒதுக்கி வச்சு பாக்குற கட்சி இல்லைன்றத நான் ஆணித்தரமா அண்ணன் இப்ப நிரூபிச்சிருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு கூட அந்த சலுகைகள், அண்ணன் வழங்கக்கூடிய சலுகைகள் பெறப்படும். மு.க. ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழிக்கும் பெறப்படும். அதாவது அனைத்து பெண்களுக்கும் சொல்லியிருக்காரு. நாங்க எப்பவுமே பிரிச்சு பாக்குற ஒரு விஷயமே இல்லை. சமநோக்கு ஒரு கட்சி தான் நம்ம அண்ணன் எப்பவும் நடத்தியிருக்காரு, ஆட்சி செய்திருக்காரு. இது போக ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உயிரிழந்தவருக்கு 10 லட்சத்தை அறிவிச்சது நம்ம எடப்பாடியார் தான் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு. மானிய விலையில ஸ்கூட்டி அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இந்த திமுக காரங்க நிப்பாட்டிட்டாங்க. இந்த அரசு வந்தோடனே அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அது கொடுத்துறது பெண்கள் மத்தியில ரொம்ப எழுச்சியா இருக்கு. எரிபொருள் தட்டுப்பாடுன்றது ஒரு வீட்டில் சமையலுக்கே கஷ்டப்படுற இடத்துல நிறைய பேருக்கு சாப்பாடு சமைக்கிறது, இந்த எரிபொருள் தீர்ந்துருது, இதோடைய விலைவாசி உயர்வுன்றது மிகப்பெரிய இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. இந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல திட்டம். இந்த திட்டம் வந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சிறுபான்மையோட இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், சிறுபான்மை பெண்களுடைய கடன் சுமை ரத்து, அவர்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலம் கடன் வட்டி இல்லாத கடன். அப்படி இந்த 2 திட்டங்கள் மூலம் நிச்சயமாக சிறுபான்மை மக்களின் அந்த பெண்களின் வாழ்வு மேம்படும். பேங்க்ல விவசாயிகள் கடன் வாங்கினவங்களுக்கு அது ரத்து பண்ணியிருக்காரு. கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 15 வருஷமா கல்வி கடன் ரத்துன்னு இவங்க 10 வருஷமா சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கடன் வாங்கி படித்தவங்க அவங்க முடிச்சு வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு போய் அந்த கடன் கட்டுறக்கே அவங்களுக்கு சரியா போகுது. அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரே இல்லாமல் இப்போ எடப்பாடி அண்ணா அதை அறிவிச்சதை நிச்சயமா கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இளைஞர்களுக்கு பயனடையக்கூடிய விஷயங்கள், மகளிருக்கு பயனடையக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 10 திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. எடப்பாடியார் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணாரு. ஆனால் இங்கே இவங்க பார்த்தா கஜானாலே காசு இல்லைன்ற மாதிரி அப்படியே தான் இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எந்த உதவுமே இதாகவே செய்யவே மாட்டேன்றாங்க. கேட்டால் கடனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு அரசியலாக தான் இருக்கே தவிர இங்கே மக்களுக்கான அரசியலாகவே இல்லை. குறுதுறு தொழில் செய்கிற பெண்களில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்க வேண்டாம். அவங்க நினச்ச நேரத்தில் அவங்க டைம் சேவ் ஆகும்.
ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது, நானும் வண்டி ஓட்ட முடியும், வண்டியே ஓட்ட முடியும், நம்மளாம் லைஃப்பில் வண்டி ஓட்ட முடியுமான்னு இருந்தவங்க எல்லாம் ஒரு முதல் 20,000 கொடுத்தோம். நம்ம இனி பண்ண போகிற தொழிலை வச்சு வட்டி இல்லாத கடன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு தொழில் தொடங்கும், நான் வாழ்க்கையில் நானும் ஒரு ஆளாக சைன் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் பெண்களுக்கு வந்துட்டு. கடந்த ஆண்டு காலம் 1 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். அது வெற்றியான ஒரு சூழ்நிலை தான் கொடுத்துருக்கு. அந்த 1 லட்சம் பேர்ல குறையாம கொடுத்துருக்கோம். அதையே தான் அண்ணன் இந்த முறை 5 லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது அதிமுகன்றத தமிழக பெண்களும் மக்களும் உணரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க. இப்போ இன்னைக்கு பஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போட்டு அறிவிச்சாங்கன்னா பஸ் டைமுக்கு வர்றதில்ல. நிறைய வந்து ஆட்டோ பிடிச்சி பணம் கொடுத்து தான் போயிட்டு இருக்காங்க வேலைக்கு. அந்த டைமுக்கு போய் சேர முடியல. இப்போ 10 மணிக்குள்ள பஞ்ச் பண்ணோன்னா முடியறதில்ல. இப்போ ஸ்கூட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களோட நேரத்துக்கு அந்த டைமுக்கு எந்த இடனாலும் உடனே போகிறதுக்காக அவங்களுக்கு வாழ்வாதாரம் உயரக்கூடிய வகையில் பெண்களுக்கு நிச்சயமாக ஆண்களுக்கு நிகர் பெண்கள்ங்கிற அளவுக்கு நிச்சயமாக இது நல்ல பயனுள்ள விஷயங்கள். இது நிச்சயமாக விரிவாக்கப்பட்டு அனைத்து பெண்களுக்குமே இந்த ஸ்கூட்டி வழங்கும் திட்டம் நிறைவேறும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். எத்தனையோ மக்கள் இன்னும் சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்குது. அவங்கள ஃபுல்லாமே இந்த பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்க்கின்ற பெற்றோர் எல்லாத்துக்குமே கடமை இருக்குது. அவங்கள ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி இப்படி கடன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுறது எல்லா பெற்றோர்களுக்குமே எல்லா மக்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இதில் சமூக நீதியை காத்தது எங்கள் எடப்பாடியார் என்று நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களை சமூக நீதினு வஞ்சிக்குது இந்த திமுக அரசு. இன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ நம்ம கல்யாணம் திருமணம் முடித்த உடனே அந்த தம்பதியினருக்கு புதுசாக கனவு இல்ல திட்டத்தை அம்மா இல்ல திட்டம் சொல்லி உருவாக்கியிருக்காரு. ஒரு எஜுகேஷன் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும், கல்வி தான் உயர்த்தும். நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கல்வின்றது ரொம்ப மஸ்ட்டு. அந்த கல்வியை இன்னும் எளிமையாக ஐயா ஆக்கி தராருன்றப்ப இது மிக மிக ரொம்பவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கல்வி கடன் ரத்துன்றது இது வரைக்கும் படிச்சுட்டு இந்த படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம இதை எப்படா நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த கல்வி கடன் ரத்துன்றது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம், ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கோவை மாவட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோவை மாநகர் மாவட்டத்துல தான் வந்திருக்கேன். அங்கே எஸ்பி வேலுமணியான கோட்டையா இருக்குது. அது 10 தொகுதிக்கு 11 ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அங்கே திட்டங்கள் கொண்டு போய் சேர்த்தப்படுது. நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்து 144 விருதுகள் பெற்று உள்ளாட்சியில் தான் எஸ்பி வேலுமணியான இருந்தாரோ இல்லையோ அதில் 144 விருதுகள் பெற்றார். ஆனால் அதே இன்னைக்கு உள்ளாட்சித்துறை சுத்தமாக செத்து சுடுகாடாகி கிடக்கு. இன்னைக்கு எந்த நிலைமையில டிஎம்கே ஆட்சி இருக்குதுங்கிறது பொதுமக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு நிச்சயமா அடுத்தது அதிமுக ஆட்சிக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறப்ப தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளுக்கு செஞ்சாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. குழந்தைகளுக்கு அது இதுன்னு எந்த இதுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ அடிப்படையாக மக்கள் தாலிக்கு தங்கம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அம்மாக்குரிய திட்டங்களை பூரா அவங்க நிறுத்திட்டாங்க. நம்ம எடப்பாடியாரை ஆதரிச்சோம்னா எல்லாமே நம்மளுக்கு திரும்ப அதெல்லாம் கிடைக்கும். இந்த ஆட்சியில இப்ப திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு அறவே இல்லை. இதற்கு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பெண் கொடுமைகள், பெண் பாலியல் வழக்குகள், அந்த கொடுமைகள், வன்கொடுமைகள் இவை அத்தனையுமே நம்ம நேரா கண்கூடமா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். அது இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது. 6லிருந்து 60 வயது வரைக்கும் எந்த பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு வரைக்கும் இன்னைக்கு எந்த பெண்களும் தனியாக நடமாட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்குது. அங்கே எங்கள் எடப்பாடி என்ன பார்த்தாலும் சொல்லும்போது பெண்களின் பாதுகாவலர் எடப்பாடியார்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு பெண்களுக்கு நிச்சயமாக நல்லா பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிமுக மட்டும்தான். இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அந்த 2 கட்ட தேர்தல் அறிக்கையும் அவங்க அடிச்சு விரட்டுற தேர்தல் அறிக்கையாக தான் இருக்குது. வேணா சொன்னதை செய்கிறது ஆட்சி அதிமுக ஆட்சி மட்டும்தான். பெண்களுக்கு ஏன் முன்னிறுத்தி பண்ணுறாங்கன்னா நாட்டின் கண்கள் பெண்கள் தான். நாட்டோட கண்கள் பெண்கள். அது மாதிரி தான் அம்மா இவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை கட்டி காத்து அண்ணனை அம்மாவோட ஆன்மா செலக்ட் பண்ணி தலைமை தாங்க வச்சிருக்கு. நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் நமக்கு மீண்டும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறமை கொண்ட ஒரு பெரிய தலைவர். அவர் மீண்டும் ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்சா தமிழக பெண்கள் அனைத்து பேரும் மீண்டும் மறுமலர்ச்சி பெறுவோம்னு நம்பிக்கையோட இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.